மலையடிவாரத்துலேயே இருக்குங்க கோயில். வச்சுட்டாங்க அன்றைக்கி 2 வைக்கணும். 17 மொத்தம் வச்சுருக்கோம். 15 கணக்கு 86 10 14 39 68 இதான் நாமகிரி அம்மன் டெம்பிள். இதோட ஓவரால் வியூ பாருங்கள். ஃபைனலி பார்த்தாச்சுங்க நம்ம நாமக்கல் கோட்டையை. இது மற்ற கோட்டை மாதிரிலாம் இல்லை, சங்ககிரி கோட்டை அளவுக்கு இல்லைனாலும், ஆனால் ஒர்த்து தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலே ஃபுல்லாக தெரியுது. இதுவும் மதுரையில் இருக்க சித்தர் ஒரு இது இருக்குது கோட்டை, அதுவும் இதே மாதிரி தான். லைக் நீங்கள் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி உங்களுக்கு படிச்சிருந்தா தெரியும். சத்திரம்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ரெண்ட்டுக்கெலாம் வந்து கொடுக்குறதில்ல. ஃபுட்டு கூட ரெண்ட்டுக்கு இல்லை, மெடிசன் கூட ரெண்ட் இல்லை. ஆனால் வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா மாட்டு வண்டியில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கரெக்டாக. அப்போ ஒரு இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து சத்திரம்னு சொல்லுவாங்க. சத்திரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இருக்குது. இது அந்த கால சத்திரம், 19th century கட்டினது. பாருங்கள், கொரோனேஷன் சத்திரம் நாமக்கல். சூப்பராக இருக்கா? இங்கே வந்து உள்ளே படுக்கிறதுக்கும் அனுமதி, அதுக்கான காவலர்கள் இருப்பாங்க. ஸோ இங்கே வெளியும் படுத்துக்கலாம். ஸோ வெளியிலேருந்து வரவங்களாம் இந்த மாதிரி தான் சத்திரத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறனாவே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி இந்த சத்திரத்தில் படுத்து இருக்கிறவங்களுக்கு பொருட்கள் மேலே ஒரு இது இருக்குது, எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷூரிட்டி இருக்குது. வெளியே வந்து சத்திரத்தில் தாண்டி நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு பொருளுக்கு மேலே ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். எவ்வளோ பெரிய தண்டி கதவு, ஸ்பேஸு கரெக்டாக அந்த கோட்டை பார்த்த மாதிரி. மேனுவல் சர்வைவலில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் இருக்க நாமகிரி அம்மன் டெம்பிள். இதோட ஃபேமஸ் எப்படின்னா, நீங்கள் ராமானுஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 19th century த வேர்ல்டு மிஸ்டியஸ் பர்சன் சொல்லுவாங்க. இப்போ வரையும் ஈரோட்டில் பிறந்தார், ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில். அப்போ இருக்க ஒரு தமிழன்ஸ் இங்கே இருக்க இந்தியாவில் அவர் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. GHRD அவரோட லெவலில் தெரிஞ்சு லண்டனுக்கு போயிட்டு நிறைய மேத்தமெட்டிக்ஸ் லாலாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இருக்க மெட்டாவோட ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க் கூட அவர் வந்து சொல்லியிருக்காங்க, சத்குரு சொல்லியிருக்காரு, நிறைய பேர் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நாலேஜ் இருக்குது. ஒரு குமஸ்தா வேலையிலேருந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வந்து எழுதி போட்டு கடைசியில் எதுவுமே கிடைக்காம சாகலான்னு முடிவில் இருந்தார். கடைசியில் அவர் நம்பி இங்கே வந்து நாமகிரி அம்மன் டெம்பிளை வந்து வணங்கி அப்படின்லாம் அவரோட இதில் போட்டிருக்காரு. அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, GHRD வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்க வந்து எழுதுங்க அப்படின்னு லண்டனுக்கு. அவர் வந்து உத்தரவு கேட்ட இடம் இங்கேயே தான், இந்த நாமகிரி அம்மன் டெம்பிள். 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பயங்கர மேத்தமெட்டிஷியன் இருந்ததில் இங்கே இருக்க ஒரு ஆள், அதாவது ராமானுஜர், இந்த டெம்பிளில் வந்து தான் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போய் எழுதியிருக்காரு. அவர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிஷியன் ஸ்கில்ஸ் வருது, இந்த லா அல்ஜிப்ரா, இந்த ட்ரிக்னாமெட்ரி, இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கும்போது நாமகிரி அம்மா ஆத்தா வந்து என் மூளையில் வந்து எழுதுவாங்க, அதை நான் ஜஸ்ட்டு பார்த்து எழுதுன்னு இருக்காங்க. நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு ரிலீஜியன்ஸ் இல்லை, நான் நான் ரிலீஜியன்ஸும் இல்லை, நான் எந்த ஒரு ஸ்டேட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
பட் அவரை மாதிரி நான் யோசிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு இன்ட்யூஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெம்பிள்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 70,000 டெம்பிள்ஸ் மேலே இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு அந்த கிராஸ்பின் எடுத்திருக்காங்க. அந்த அது எப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அதுதான் இந்த நாமகிரி அம்மன் டெம்பிள் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே இந்த இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் அவர் பார்த்து இருந்து 3 நாள் இங்கே வந்து வேண்டியிருக்காரு, மெடிடேஷன் பண்ணி கடைசியில் ஃபைனலாக வந்து அந்த நாமகிரி அம்மன் வந்தாங்க, அப்புறம் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கூட அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அவ்வளோ ஃபேமஸான டெம்பிள் இந்த நாமகிரி அம்மன் டெம்பிள். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அது சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது. 500 வருஷம் பழமையானது. மேன் வர்சஸ் சர்வைவல் எல்லாருமே தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வாங்க. இது வந்து இந்த டெம்பிள்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்காகவும் சொல்கிறேன். உங்களோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை முதற்கொண்டு அழகாக தெரியுதுங்க, சூப்பராக இருக்குது. அதாவது இது வந்து 16th செஞ்சுரியில் கட்டினதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு க்யூரியஸாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நடக்கும்போது கூட அவர் வந்து இங்கே நடந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இது வரும். இதெல்லாம் வந்து ஓவர் இமேஜினேஷன் இல்லை, இதுதான் உண்மை. இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வைப்பு தெரியும். அதாவது எவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன், அவர் உண்மையை உன்னால் பார்க்க முடியாது கரெக்டாக. பட் அவர் பார்த்தது, அவர் ஃபீல் பண்ணது, அவர் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல நினச்சது, இந்த இடத்துக்கு வர்றது எவ்வளோ ஒரு வைப். ஸோ இந்த நீங்கள் ரிலீஜியஸ் பர்சனாக இல்லைனாலும் வாங்க, அதான் சொல்கிறோம். ஸோ உள்ளே பார்க்குறீங்க. ஓகே, இப்போ உள்ளே வந்து பார்த்துருங்க. கூட்டிகிட்டு இருக்கேன் இடத்துல இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்காக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தாங்க நான் இருந்து மெடிடேட் பண்ணார். நீங்கள் மூவிஸில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே இடத்துல ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 3 நாளாக உட்காந்து மெடிடேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு அதிகம் அதெல்லாம் மேட்டர் இல்லை, இன்ஸ்டின்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டின்ட் தான் அவர் வந்து இந்த இடத்துல இது பண்ணுது. அவருக்கு அது குலதெய்வம் தான், பட் அவரோட இன்ஸ்டின்ட் வந்து இங்கே வந்து இருக்கணும்னு தோணியிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒன்று தோணும்ல, அந்த மாதிரி. இது பாருங்கள், இந்த கோயில் ஓகேவா, மலை பக்கத்துலேயும் அழகாக எவ்வளோ அக்யூரேட்டா எப்படி பார்த்தீங்கன்னா. இதுவும் அந்த மலை தான் ஓகேவா, மலை தான் கோயில் ஓகேவா, அவ்வளோதான். இப்போ எப்படின்னு நான் வந்து நிரூபிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது என்னது, அது எதுவோ அதுதான் இது கரெக்டாக. பட் இது ஒரு ஷேப்பில் இருக்குது, அது ஒரு ஷேப்பில் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க கற்பக கிரகத்தில் கூட கோயிலில் வந்து என்ன இருக்கும், இந்த இது தான் கிரானைட் தான், எல்லாமே இயற்கையால் உருவானது தான், எல்லாமே இயற்கை தான். ஏன் அவர் பாருங்க, அவர் கூட ஃபோன் பேசிட்டுருக்காரு. இன்னும் பூஜை ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வந்திருக்காங்க முன்னாடியே. ராமானுஜர் ஒரு சன்னதிங்க, 8th செஞ்சுரியில் உருவானவர். ஜாதி மதம் எல்லாமே ஒன்றுன்னு ஒரு அசிடத்வைதம் அந்த தத்துவத்தை உருவாக்கும். ராமர் உங்களுக்கே தெரியும், இந்து மதத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு சொல்லுவோம். அவரை பற்றி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது மட்டும் எடுத்துக்குவோம், எனக்கு ராமரை பிடிக்கும் இல்லைன்னு சொன்னால. ஸோ அங்கேயும் ஒரு கடவுள் வச்சுருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணர். இவரோட ஃபிலாசபி வர்ணாசிரம தர்மத்தை தவிர மற்ற எல்லாமே எனக்கு இந்த ஃபிலாசபியில் ரொம்ப பிடிக்கும்.
பேசிக்காக சொன்னது பார்த்தீங்களா எந்த இடத்துல அங்கே நிற்கிது பாருங்கள். ஏதாவது ஒரு மெடிடேஷன் கூட பண்ண வேணாம், அப்படியே வந்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா. சும்மா இந்த மாதிரி வாங்க, சர்ச்சுக்கு கூட போங்க, இல்லை மசூதிக்கு கூட போங்க. இந்த மாதிரி வர்றது ஒரு வைப்பு தான் உண்மையும் சொல்ல போனால். நீங்கள் என்ன தான் ஒரு டீஸ்ட்டு இருந்தாலும், இல்லை நானே டீஸ்ட்டு இருந்தாலும். இதை மடப்பள்ளி இவங்க வந்து ஸ்கூல்லாம் இல்லைல்ல, இந்த மாதிரி தான் வந்து படித்தாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மெடிடேட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நூல்களே ரொம்ப அதிகமாக கிடைக்காது கரெக்டாக. அந்த காலத்தில் கிடைச்சது எல்லாமே வந்து மடப்பள்ளி மூலயமா வாய் வழியாக கேட்டு அதை வந்து மெமரியில் வச்சுக்கிட்டது தான் இருந்திருக்கு. அதை அப்படி தான் அவங்க வாழ்ந்துக்கும். ஸோ ஓவரால் வியூ டோட்டல் இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி சுற்றி வருவாங்க கரெக்டாக. இதில் ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொன்றும் போட்டிருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சுவலி இது படித்தவங்களுக்கு புரியும். டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, டிஎன்ஏவோட இலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதோட ரேஷியோ 2.4. அந்த 2.4ம் இதுவும் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து சயின்ஸ் தான் எனக்கு ரொம்ப. ஸோ அதோட இதை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி பேசுகிறது நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதுவும் ஒரு தெய்வம், இதையும் ஒரு தெய்வம் வளர்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மோஸ்ட் சவுத் இண்டியன்ஸ், மலையாளிஸ், தமிழ்ஸ், அதுக்கப்புறம் அந்த சைடில் இந்த சைடில் இருக்க சவுத் இண்டியன்ஸ் வந்து மோஸ்ட்லி இயற்கையை தான் விரும்பியிருக்காங்க, இயற்கை தான் கடவுளாக எடுத்திருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தவங்க கூட அதுதான். ஏன் எனக்கு கூட அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு கூட நீங்கள் பார்க்குற இது எல்லாமே, நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் இயற்கை தானே. ஸோ நீங்கள் கூட உங்களுக்கே தெரியாமல் இயற்கை மட்டும்தான் நேசிக்கிறீங்க. அதாவது பண்டிகை அப்போ உள்ளேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாமே பண்டிகை அப்போ எடுத்துகிட்டு வருது. பல்லக்கு அது இதுன்னு தூக்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி தான் எல்லோரும் லீவ் போடுவாங்க. அன்றைக்கி தான் வந்து வராதவங்களும் வருவாங்க. நம்ம வந்து நிறையா திருவிழாலாம் போயிருக்கோம், பார்த்துருக்கேன். அதில் வீடியோ கூட போட்டிருக்கோம், அது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கலர்ஃபுல் இது பார்க்கும்போது அப்படியே ஜகஜோதியாக இருக்கும். அது மனசில் இருக்கிறது எதுவும் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட அந்த மாதிரிலாம் வந்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பண்டிகை அதிகமாக கொண்டாடியிருக்காங்க இங்கே இருக்கவங்க. ஸோ ஓவராலாக நமகிரி அம்மன் டெம்பிளை பார்த்துருக்கோம். மை ஃபேவரட் டெம்பிளுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேத்தமெட்டிஷியன். அவரோட இதெல்லாம் படிச்சிருக்கேன், அவரோட மேத்தமெட்டிக்ஸ்லாவும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றும் புரியல நீங்கள், பட் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். சூப்பராக போட்டிருக்கீங்க கோலம், நான் பார்த்தேன், நல்லாயிருக்கு. நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போகணும் கரெக்டாக. ஒருத்தங்களை பாராட்டுறது கூட தப்பு இல்லை, சில பேர் பாராட்டுறது கூட தயங்கப்படுறாங்க. முடிஞ்சோ முடியுதோ ஓகே, அவங்க ஃபேமஸாகவோ இல்லையோ பாராட்டுங்க. இதாங்க இந்த பிளேஸில் தான் அவர் உட்காந்துருக்க சீனு. பட் கரெக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அவர் உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். யாரையும் பெருசாக பேசுகிறோன்னுலாம் பேசுகிறதில்ல, ஹிஸ்ட்ரியை கரெக்டாக சொல்லணும். அதுதான், அதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்.